இந்த உலகத்துல நீங்க போகும்போது, ஆண்களுடைய ஜனத்தொகை, பெண்களுடைய ஜனத்தொகை நீங்க பார்த்தீங்கன்னா, இந்தியால எங்க போனாலும் ஆண்களுடைய ஜனத்தொகை, பெண்களுடைய ஜனத்தொகைய விட அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனா சபைகளுக்கு போங்களேன். அங்க போனீங்கன்னா, பெண்களுடைய ஜனத்தொகை தான் நெறைய இருக்கும். ஏகப்பட்ட பெண்கள் உட்கார்ந்திருப்பாங்க. ஆண்களே தான் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இது வந்து ஒரு இந்த உலகத்துக்கு பொருந்தாத ஒரு உண்மை பாருங்க இது. அந்த சபையில இருக்கிறவங்க கவனிக்க மறுக்கிறாங்க, கவனிக்காம போயிடுறாங்க. இதனால பலவிதமான பிரச்சனைகள் உருவாகுது. எப்படி உலகத்துல வந்து பெண்கள் கம்மியா இருக்காங்க, இந்தியா முழுக்க. ஆண்கள் நெறைய இருக்காங்க. எந்த சபைக்கு போனாலும் இதுக்கு மாறா இருக்கே, அது ஏன்? ஏன்னா இத குறித்து நம்ம எந்த விதமான கவலை எடுக்கல, ஒரு பொறுப்பா இல்ல. இதனால தான் வந்து இந்த விதமான ஒரு டிஸ்கிரிபன்சி நம்ம சபைகள்ல நம்ம பார்க்கலாம். நம்ம பிரசங்கம் பண்ணும்போதே ஆண்களுக்கான பிரசங்கத்தை பண்ணணும். ஆண்கள சபைக்குள்ள கொண்டு வரணும். லீடர்ஸ், தலைவர்கள் நமக்கு தேவை. அப்படிப்பட்டவர்கள நம்ம சபைக்குள்ள கொண்டு வரும்போது, அந்த சபை ஒழுங்கா இயங்கும் பாருங்க. பெண்கள் அதிகமா இருக்கும்போது, அந்த சபையே ஒரு உணர்ச்சி வசப்படுகிற ஒரு சபையா மாறிடும். ஏன்னா பெண்கள் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அழுதுருவாங்க. அவங்க அடிக்கடி பேசுவாங்க. கனெக்டடாக இருப்பாங்க. நல்ல உணவு, ஆவிக்குரிய உணவு இல்லாமல் போயிடும். அதனால தான் நம்ம இந்த ஆண்களுடைய நம்பர்ஸை நம்ம கரெக்டாக பூஸ்ட் பண்ணி, அதை ஒர்க் பண்ணி, அப்படி சபையை நேவிகேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்படி செய்யும்போது தான் அந்த சபை வந்து ஒரு பேலன்ஸ்டான சபையாக இருக்கும். ஒரு வசனத்தை படிக்கலாம். எபேசியர் 6:10. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பவுல் பாருங்க எப்படி சொல்றாரு, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். 3 காரியத்தை சொல்றாரு. ஒன்று சத்து, ஒன்று வல்லமை, ஒன்று பலம். இந்த 3ம் சகோதரருக்கு இருக்கணும்னு அங்கே இந்த இடத்துல எழுதி. பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கை வந்து சத்துவம் நிறைஞ்சதாக இருக்கணும், வல்லமை நிறைந்ததாக இருக்கணும், பலம் நிறைந்ததாக இருக்கணும். இந்த 3 காரியமும் இல்லாமல் இருக்கும்போது அந்த மனிதன் வந்து வல்லமை இல்லாத ஒரு பலவீனமான ஒரு மகனாக மாறிடும். அப்படிப்பட்டவங்க வந்து தலைவராகவோ, பாஸ்டர்ஸாவோ, ரெவரண்டாவோ மாறினாங்கன்னா, அந்த பொறுப்பை எடுத்தார்கள் என்றால், அது அவங்களுக்கு அப்புறம் அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆவிக்குரிய யுத்தம் வந்து ரொம்ப கடினமான யுத்தம். சத்துவம், வல்லமை, பலன் 3 வேணும்.